குழந்தைகளே, இந்த அழகான கிராமத்தை பாருங்கள். இங்கேதான் ஒரு நல்ல மனசு படைத்த சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு அழகான பெயர் இருந்தது. ஆனால் அந்த பெயரை நாம் இப்போது பார்க்க வேண்டாம். அந்தச் சிறுவன் ரொம்பவும் அன்பானவன். எல்லாரையும் நேசிப்பான். ஒரு நாள் அந்தச் சிறுவன் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். மற்ற மீன்களைப் போல இல்லாமல் அவனுக்கு ஒரு வித்தியாசமான மீன் கிடைத்தது. அது தங்க நிறத்தில் மின்னியது. ரொம்பவும் அழகாக இருந்தது அந்த மீன். அந்த தங்க மீனை பார்த்ததும் சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அந்த மீன் பேசியது. ஆம் குழந்தைகளே, அது பேசும் தங்க மீன். அந்த மீன் சிறுவனிடம், நீ ஒரு நல்ல பையன், அதனால் உனக்கு நான் சில வரங்கள் தருவேன் என்று சொன்னது. தங்க மீன் அவனுக்கு வரங்கள் கொடுக்க முன்வந்ததும் அந்தச் சிறுவன் என்ன கேட்டான் தெரியுமா? நிறைய விளையாட்டுப் பொருட்கள் கேட்கவில்லை. தனக்கு பிடித்தமான இனிப்புகள் கேட்கவில்லை. அவன் தன்னுடைய கிராமத்து மக்களை நினைத்துப் பார்த்தான். அவன் தங்க மீனிடம், எங்கள் கிராமத்தில் யாருக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டினான். அவனுடைய நல்ல மனதை பார்த்ததும் தங்க மீன் சந்தோஷப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அந்த கிராமத்தில் ஆச்சரியமான விஷயங்கள் நடந்தன. காய்ந்து போயிருந்த வயல்கள் எல்லாம் பசுமையாக மாறின. நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள். எல்லோருடைய முகத்திலும் சந்தோஷம் தெரிந்தது. அந்தச் சிறுவன் தனக்காக எதுவும் கேட்காமல் மற்றவர்களுக்காக கேட்டான் பார்த்தீர்களா? அவனுடைய அந்த நல்ல குணம்தான் அந்த கிராமத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்தது. தங்க மீனின் ஆசையும் அதுதான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலும் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. நீங்களும் அந்தச் சிறுவனைப் போல மற்றவர்களுக்கு உதவ முயற்சி செய்யுங்கள்.